முதல் வருகை போல ஒரு சின்ன கிராமத்தில் அல்ல. It will not be like the first coming to a small little village. ஒரு சின்ன குடும்பத்தில் அல்ல. Not to a one small family. யாவருடைய கண்களும் காண அவர் மேகத்தில் பகிரங்கமாய் வெளிப்பட போகிறார். He will come visibly for all eyes to see him. ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் எல்லா தேசங்களிலும் அவருடைய வருகை நடக்க போகிறது. At the same time people all over the world will see him at the same time. ஆகவே அவருக்கு வழியை ஆயத்தப்படுத்த இனி அவருக்கு ஒரு தீர்க்கதரிசி போதாது. Therefore he does not require, not one prophet is not enough to prepare the way for the Lord. ஆகவேதான் அவர் ஒவ்வொருவரையும் தீர்க்கதரிசியாய் மாற்ற விரும்புகிறார். That is why he desired to transform each and every one of you as a prophet. கடைசி காலத்தில் தீர்க்கதரிசிகள் எழும்ப வேண்டும். In the last days prophets must rise up. எழும்புகிறவர் எல்லாருமே தீர்க்கதரிசியாய் தான் இருக்க வேண்டும். Everyone who will rise up for the Lord must be a prophet. தேவன் அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கடைசி நாட்களில் சபைகளுக்கு தருவதாக வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். God has promised that he will give such an anointing to the church in the last days. நான் இன்றைய தினம் மத்தியானத்தில் உங்கள் தேசத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். This afternoon I was praying for your nation. மத்தியானம் 2 மணி அளவிலே கர்த்தர் என்னோடு பேசினார். About 2 o'clock in the afternoon the Lord spoke to me. இதோ நான் இந்த பகுதியில் திரளான சபைகளின் மேல் என்னுடைய அபிஷேகத்தை மையம் கொண்டிருக்க வைத்திருக்கிறேன். Behold, I have placed my spirit upon all the churches here. நான் சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின் அபிஷேகம் சபைகளுக்குள் கடந்து வர போகிறது. This promise that I said will come upon the churches. சபை போதகர்களையும் மேய்ப்பர்களையும் பிஷப்மார்களையும் அதற்கென்று ஆயத்தப்படுத்த சொல்லு. Ask them to get ready. Ask them to inform the pastors, the church leaders and the bishops to prepare their churches to receive this anointing. அவர்கள் இதுவரை கண்டறியாத விதத்தில் நான் அவருடைய சபைகளை நிரம்பி வழிய பண்ணுவேன். I am going to fill their church and cause it to overflow like they have never experienced before. நான் வாக்குத்தத்தம் பண்ணின கடைசி கால தீர்க்கதரிசன அபிஷேகத்தினால் சபைகளை நிரப்புவேன். I am going to fill the churches with the last day prophetic anointing as a promise. சபை என்னுடைய தீர்க்கதரிசியாய் தன் வாயை திறக்கும். The church will open her mouth as a prophet for me. அவர்கள் இதுவரைக்கும் தேசத்திற்கு என்னை அறிவித்தார்கள். So far they have introduced me to the nation. இனி அவர்கள் அறிவிக்கல்ல, என்னை வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறார்கள். From now onwards they are not going to introduce me to the church, but they are going to manifest me to the church. நான் யார் என்பதை உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பிக்க போகிறார்கள். They are going to show me to the whole world who I am. அப்பொழுது ஒரு பெரிய அசைவாடுதல் இந்த தேசத்தில் உண்டாகும். At that time there will come a great shaking in this nation. எலியாவின் காலத்தில் உண்டான மனம் திரும்புதலை போல் அது இருக்கும். It will be compared to the revival that took place during the days of Elijah. சபைகளில் தீர்க்கதரிசிகள் மூலமாய் நிறைவேற்றப்படும் அற்புத கிரியைகளை ஜனங்கள் காணும் பொழுது, when people see the mighty signs and wonders that God will do through the prophetic church, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவார்கள். they will repent and turn back from this. கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கை செய்வார்கள். They will know that Jesus is Lord. ஒருவரும் அவர்களை கட்டாயப்படுத்தாமல் அவர்களாகவே அதை செய்வார்கள். No one needs to compel them to come to the Lord, but they themselves will come to the Lord. ஏனென்றால் இனி வருகிற திருச்சபையின் பக்கங்கள் வல்லமையும் பயங்கரமும் மகிமையும் மகத்துவம் நிரம்பினதாய் இருக்கிறது. Because the church in the Philippines is going to become a powerful signs and wonders producing church. நீங்கள் வெறுமனே வயிற்று வலியும் தலைவலியும் இனிமேல் சுகமாக்க போகிறதில்லை. You are not going to just simply pray and heal small headaches or small stomach aches. நீங்கள் வானங்களை கட்டவும் வானங்களை கட்டவிழ்க்கவும் செய்ய போகிறீர்கள். You are going to bind the heavens and loose the heavens. வானத்திலிருந்து நெருப்பை இறங்கி வர பண்ண போகிறீர்கள். You are going to command fire to come down from the heavens. எலியா தேவனை தான் ஆராதித்த தேவனை ஜனங்களுக்கு நிரூபித்து காண்பித்தான். Elijah proved to the people the God whom he worshipped. இதுவரை சபை தேவனை அறிவித்தது. Thus far the church only proclaimed the Lord to the world. இனிமேல் சபை தேவனை வெளிப்படுத்தும். From now onwards the church is going to show to the world who the Lord Jesus really is. நீங்கள் அறிவித்த அத்தனை வல்லமையும் இந்த தேசம் பார்க்கும்படிக்காக கர்த்தர் அதனுடைய கண்களை திறந்துள்ளார். Whatever miracles that you have so far proclaimed that Jesus can do, from now onwards God will use you as a sign and wonder producing person to this nation. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். The dead will rise up. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். The dead will rise up. தேவன் மறுபடியும் சொல்லுகிறார், இந்த தேசத்தில் மரித்தவர்கள் மறுபடியும் உயிரோடு எழும்புவார்கள். The Lord is asking me to repeat it back to you that the dead will rise up in this nation. அநேக இடங்களில் இந்த அற்புதம் நடக்கும்.
அநேக இடங்களில் இந்த அற்புதம் நடக்கும். This miracle will take place in many places. தேவன் மேல் அநேக ஜனங்கள் நம்பிக்கை வைத்து அவரிடத்தில் திரும்புவார்கள். Many people will begin to have faith in God and turn back to Him. கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். This is a promise God has given. அப்படிப்பட்ட ஒரு அசைவாடுதல் வருகிறது. Such a revival is coming. நீங்கள் இதுவரை வெளியெல்லாம் அலைந்து திரிந்து ஆத்துமாக்களை தேடினீர்கள். So far you have been going around everywhere looking for souls. இனி ஆத்துமாக்கள் எழும்பி வந்து உங்களை தேடி வருவார்கள். From now onwards the souls will come looking for you. அந்த நாட்கள் இந்த அபிஷேகத்தினால் உங்கள் வாழ்க்கையில் சாத்தியமாக போகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். The Lord is telling me, in that day I will do all these things through you, through this anointing. அன்றியும் கர்த்தர் என்னிடத்தில் மத்தியானத்தில் பேசினார். Again the Lord spoke to me this afternoon. ஆகவே இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு திருச்சபைகளின் கதவுகளை திறந்து வைக்கச் சொல். Therefore the Lord said, ask the churches to open the doors of their churches to receive this anointing. திருச்சபையை என்னுடைய பாதத்தில் காத்திருக்கச் சொல். Ask the churches to wait for me, at me. வாலிபர்களையும் குழந்தைகளையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். Ask them to bring the children and the youths to me. மூப்பர்களை எனக்கு முன்பாக உங்களுடைய தலைகளை தாழ்த்துங்கள். Let the elderly senior citizens bow down before me. ஊழியக்காரர்களை என் வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Oh ministers of God, receive my words. அப்பொழுது உன் பாத்திரம் நிரம்பி வழியும்படிக்காக என்னுடைய வல்லமையினால் உன்னை நிரப்பி மூடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். And the Lord says, I will make your vessels overflow with my power. இது நடக்கும் அந்த நாட்களில் கர்த்தர் உங்கள் நடுவில் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் என்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். When you see this coming to pass in that day, you will know that today God sent His prophets to you. அது சீக்கிரமே வருகிறது. It will come speedily. கடைசி நாட்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளின் நாட்கள். The last days are the days of the prophets. திருச்சபை தன்னுடைய வரலாற்றை தீர்க்க தரிசனத்தை நோக்கி திருப்புகிறது. The church is going back on history towards the prophets. திருச்சபையில் இருக்கிற எல்லா தரப்பினரும் தீர்க்கதரிசிகளாய் மாற்றப்படுகிறார்கள். Everybody in the church will become prophets. எலியாவை போன்ற வல்லமை நிறைந்த தீர்க்கதரிசிகளாக. They will become like Elijah the prophet. தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிற தீர்க்கதரிசிகளாக. There will be prophets who will manifest the word of God to the world. தேவன் அவர்களை எழுப்ப போவதாக நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். God has promised that He is going to raise up such people. இன்றைய தினத்தில் நாம் தியானிக்க போகிறது என்னவென்றால், What are we going to meditate tonight is, நாம் செய்ய வேண்டிய கடைசி கால தீர்க்க தரிசன ஊழியம் என்பது என்ன? what is the last days prophetic ministry that we should do? தேவன் நம்மை தம்முடைய தீர்க்க தரிசன அபிஷேகத்தினால் நிரப்பும் பொழுது நாம் என்ன தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்ய வேண்டும்? When God will fill us with this prophetic anointing, what kind of ministry are we required to do? எதற்காக கர்த்தர் நம்மை தீர்க்க தரிசன ஆவியினால் நிரப்புகிறார்? Why is the Lord going to fill us with the prophetic anointing? கடைசி காலத்திற்கும் தீர்க்க தரிசன வரத்திற்கும் என்ன சம்பந்தம்? What is the relationship between the last days and the prophetic anointing? நாம் இதை புரிந்து கொண்டு அந்த ஊழியத்தை நாம் கர்த்தருடைய காரியத்தில் நிறைவேற்ற போகிறோம். We are going to understand this and then fulfill the work of the Lord. உங்கள் சபைகளிலிருந்து தீர்க்க தரிசன சப்தமானது ஒலிக்க வேண்டும். Your church must proclaim the prophetic voice of God. முதலாவது தீர்க்க தரிசிகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பணியை பாருங்கள். Firstly, let us look at what are the responsibilities God has given to the prophets. கர்த்தருடைய வேதம் ஏசாயா 40வது அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களில் சொல்லுகிறது. Isaiah chapter 40 verse 3, 4, 5 says, இதோ கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். Oh behold, prepare the way of the Lord, அவாந்தர வெளியில் நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள். and make straight in the desert a highway for our God. அன்பின்பு பள்ளங்கள் உயர்த்தப்பட்டு சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவைகள் சமமாக்கப்படும். Every valley shall be exalted, and every mountain and hill shall be made low, and the crooked shall be made straight, and the rough places plain. கர்த்தர் வருவதற்கு முன்பாக பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். Before the Lord comes again, the valleys must be filled. கர்த்தர் வருவதற்கு முன்பாக உயர்ந்திருக்கிற மலைகள் தாழ்த்தப்பட வேண்டும். Before the Lord comes, every exalted mountain must be brought low. கர்த்தர் வருவதற்கு முன்பாக வழிகள் சமன் செய்யப்பட வேண்டும். Before the Lord comes, the path must be made straight. இது தீர்க்க தரிசன ஊழியத்தால் தான் சாத்தியமாகும். This can only be done by a prophet. ஆகவேதான் கர்த்தர் வழியை ஆயத்தப்படுத்துகிற பணியை தீர்க்கதரிசிகளின் கைகளிலே கொடுத்தார். That is why the Lord is giving this work to the hands of a prophet. ஒருவேளை திருச்சபையை நடத்துகிற பணியிலே ஜனங்களை ஆயத்தப்படுத்துகிற பணி வேறு ஊழியங்களுக்கு தரப்பட்டிருக்கலாம். Maybe this work of running a church or establishing church may be given to another person. ஆனால் கர்த்தருக்கு பாதையை செவ்வைப்படுத்துகிற பணி மாத்திரம் தீர்க்கதரிசிகளுக்கு தான் தரப்பட்டிருக்கிறது. But the work of preparing the way for the Lord is only given to the prophets. இதுவரை நாம் அறிந்திராத
பல தீர்க்க தரிசனங்கள் மூலம் நடைபெறக்கூடிய காரியங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறேன். I would like to reveal to you some examples of some things that have happened through the prophets. ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். Let's look at an example of what happens when a prophet prophesies. நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 11வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Turn your Bible to Ezekiel chapter 11. அந்த அதிகாரத்தில் ஒரு சம்பவம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. It records an incident here. ஆவியானவர் எசேக்கியேலை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தின் கிழக்கு முக வாசலில் கொண்டு போனார். The Spirit lifted me up and brought me into the east gate of the Lord's house. அந்த நடையின் வாசலில் 25 புருஷர் அமர்ந்திருந்தார்கள். And at the door of the gate 25 men were found seated. அவர்கள் அமர்ந்து தேவனுக்கு விரோதமான ஒரு ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். They were seated there and doing some mischief against God. அவர்கள் செய்கிற ஆலோசனை யாருக்கும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். The wicked counsel which they were giving, they thought that nobody knew it. ஆனால் தேவன் எசேக்கியேலை ஆவியில் அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் நடுவிலே நிறுத்தி வைத்தார். But God brought Ezekiel in the spirit and he was found among them. எசேக்கியேலுடைய கண்கள் திறந்திருந்தது. The spiritual eyes of Ezekiel were opened. எசேக்கியேலுடைய காதுகள் திறந்திருந்தது. His spiritual ears were opened. அவர் அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அடையாளம் கண்டு கொண்டார். He saw every one of them there. ஆனால் அந்த 25 பேருக்கும் எசேக்கியேலை தெரியவில்லை. But the 25 people could not see Ezekiel. இதோ தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை வைத்திருக்கிறார். God has kept in reserve such spiritual experience for the prophets. அநேக சமயங்களில் தீர்க்கதரிசிகள் ஜெபிக்கும் பொழுது தங்கள் சரீரத்தை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள். Many times when a prophet is praying, his spirit is taken out of his body. தேவன் இங்கே எசேக்கியேலை எடுத்துக்கொண்டு போனது அவருடைய சரீரத்தை அல்ல. Here we read of Ezekiel's experience. It was not a bodily experience. எசேக்கியேலுக்குள் இருக்கும் உள்ளான மனிதனை எடுத்துக்கொண்டு போனார். The Lord took Ezekiel's spirit from within him. இந்த எசேக்கியேலால் அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் பார்க்க முடிந்தது. Ezekiel was able to see all the people seated there. ஆனால் அங்கிருந்த ஒருவராலும் எசேக்கியேலை பார்க்க முடியவில்லை. But none of them were able to see Ezekiel. ரகசிய மறைவிடங்களில் தேசத்திற்கு விரோதப்படும் காரியங்களை ஒரு தீர்க்கதரிசி அறிந்து கொள்ளுகிறான். A prophet is able to know the secret things that are done in a nation in the secret places. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய திருச்சபையின் கண்களை தீர்க்க தரிசனத்தினால் நிரப்பும் பொழுது, When God opens and fills the eyes of a church with the prophetic anointing, உங்கள் தேசத்தின் நன்மைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா தந்திரங்களையும் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். you will be able to discern and see clearly all the wicked counsel that are planned against your nation. உங்களுக்கு தெரியாமல் எவனும் எந்த தந்திரமான திட்டத்தையும் தீட்ட முடியாது. No one can be able to do any evil thing without your knowledge. அவர்கள் ரகசிய இடத்தில் உங்கள் தேசத்தை குறித்த தீமை யோசிக்கும் பொழுதே நீங்கள் அதை கண்டுபிடிப்பீர்கள். While the wicked people are planning wicked counsel against your nation, God will enable you to know all that. இதோ தீர்க்கதரிசிகள் என்றால் வெறும் கைதட்டி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்கள் மாத்திரமல்ல. A prophet is not someone who just simply claps his hands and just simply prophesies. அவர்கள் ஆவியிலே சஞ்சாரம் பண்ணுகிறவர்கள். They will travel in the spirit. அவர்கள் மறைவிடங்களில் ரகசியங்களை பார்க்கிறவர்கள். They are they who see things in the secret. அங்கே செய்யப்படுகிற சாத்தானின் தந்திரங்களை அறிந்து கொள்ளுகிறவர்கள். They will know the secret workings of Satan. எசேக்கியேலை கர்த்தர் அப்படித்தான் அழைத்துக் கொண்டு போனார். That was how God took Ezekiel. அவர் சரீரத்திலிருந்து அவருடைய ஆவி வெளியேறி கடந்து வந்தது. His spirit came out of his body. அந்த ஆவி ஒரு மனிதனைப் போலவே இருக்கிறது. The spirit looks like the body. என் வாழ்க்கையில் முதல் முறையாக அப்படிப்பட்ட அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். I received such an experience in my life the first time. அது 1982வது வருடமாக இருந்தது. It was in the year 1982. நான் தேவனுடைய பாதத்தில் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். I was praying at the feet of the Lord Jesus. நான் ரட்சிக்கப்பட்ட பின்பு ஒரு வருடம் என்னுடைய வாழ்க்கை சுவாரஸ்யமில்லாமல் போய் கொண்டிருந்தது. My spiritual life after I got saved for 1 year was meaningless. நான் ஆண்டவருடைய குரலை பலமுறை கேட்டேன். I have heard the voice of the Lord many times. ஆனால் அவருடைய முகத்தை நான் பார்த்ததில்லை. But I have not seen his face. என்னுடைய மனம் அதற்காக ஏங்கினது. My heart yearned for that. ஒருமுறை சாது சுந்தர் சிங் என்பவர் எழுதின ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். Once I read the book written by the saint Sadhu Sundar Singh. அதில் அவர் அநேக தரிசன அனுபவங்களை பற்றி எழுதியிருந்தார். In it he wrote about many of his spiritual experiences. அதில் ஆத்மீக வாழ்க்கை தியானங்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதியிருந்தார். It's called The Meditations of the Spiritual World. அதில் அவர் ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தை சொல்லி இருந்தார். In it he mentions about one particular experience. அதில் அவர் இயேசுவை ஒரு மனிதனைப் போல முகமுகமாய் பார்த்த ஒரு சம்பவத்தை பற்றி எழுதியிருந்தார். In it he narrates of seeing the Lord Jesus
face to face like a man. அது என்னுடைய மனதை ஈர்த்தது. It touched me very much. இப்படிப்பட்ட அனுபவங்கள் எல்லாம் இதில் இருக்குமானால் நாம் ஏன் அதை இழக்க வேண்டும்? If such experiences exist, why am I not experiencing them?